சமீபத்தில் வெளியிடப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று மெட்ரோ வான்கூவர் வீதியொன்றில் சமையலறை கத்திகளுடன் வந்த தம்பதியினர் ஒருவர் நபரை எவ்வாறு ஏன் குத்திக் கொன்றனர் என்பது குறித்த அதிர்ச்சி தரும் விவரங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. பர்னபி வீதியில் நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து 2024 ஜூன் மாதம் ரிசா ஜஃபாரி மற்றும் அவரது மனைவி ஹேடிஸ் ஹைதாரி ஆகிய இருவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றம் சாட்டப்பட்டது. ஜூரி நடுவர் மன்ற விசாரணைக்கு பிறகு ஜபாரிக்கு குறைக்கப்பட்ட குற்றச்சாட்டான நரபலி பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டு கடந்த மாதம் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை இணையத்தில் வெளியிடப்பட்ட நீதிபதி மைக்கேல் டேமனின் தீர்ப்பின்படி பாதிக்கப்பட்ட 40 வயதான ஃப்ரெட் சங்கன் என்பவர் 35 கூர்மையான ஆயுத காயங்களுக்கு பின்னர் உயிரிழந்தார். ஜஃபரி மற்றும் ஹைதாரி ஆகிய இருவரில் யார் எத்தனை காயங்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை துல்லியமாக தீர்மானிக்க முடியாது என்றாலும் ஹைதாரியை விட ஜஃபாரியே அதிக காயங்களை ஏற்படுத்தியுள்ளார் என்பது தெளிவாகிறது. ஜஃபாரியே இந்த கொடூர தாக்குதலை தொடங்கி இறுதியாக முடித்து வைத்துள்ளார் என்று நீதிபதி எழுதியுள்ளார். முன்னதாக எவ்வித குற்ற பின்னணியும் இல்லாத ஜஃபாரி தனது தண்டனை அறிவிப்பின் போது மன்னிப்பு கோரி மன வருத்தத்தை வெளியிட்டதுடன் சிறையில் முன்மாதிரியான கைதியாக இருந்துள்ளதாக தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் 11 அல்லது 12 ஆண்டுகள் சிறை தண்டனை கோரிய நிலையில் ஜஃபாரியின் வழக்கறிஞர் 4 ஆண்டுகள் கோரினார். நீதிபதி டேமன் 10 ஆண்டுகள் தண்டனை விதித்தார். ஏற்கனவே சிறையில் கழித்த காலத்திற்கான சலுகைக்கு பிறகு அவர் மேலும் 6 ஆண்டுகள் மற்றும் 10 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஜஃபரி மற்றும் ஹைதாரி தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அவர்கள் அரச பராமரிப்பில் இருந்துள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.